இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மோத்தி லட்டு. மாவு பதம் பார்த்து பூந்தி பொரிக்க வேணாம். சக்கரை பாகுக்கும் பதம் தேவையில்லை. ரொம்பவே சாஃப்டான மோத்தி லட்டு. ஒரு அரை மணி நேரம் டைம் போதும். லட்டு செய்ய தெரியாதவங்க கூட பயப்படாமல் இந்த மோத்தி லட்டுவை செய்யலாம். நீங்கள் கிச்சனில் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த லட்டுவை செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 1 கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வரைக்குமாவது நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ 2 மணி நேரம் வரைக்கும் இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை வாஷ் பண்ணிவிட்டு இதோட தண்ணியை இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வலக்கரண்டியை யூஸ் பண்ணி இதில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. இதில் உள்ள தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கிட்டா தான் நம்ம அரைக்கும் பொழுது கரெக்டாக எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கிறோன்னு மெஷர்மெண்ட் தெரியும். இப்போ வடிகட்டின இந்த கடலைப்பருப்பை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டதுனால நான் அதை ஒரே தடவையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. இதில் தண்ணி சேர்க்காமே அரைக்க முடியாது. தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே மாதிரி கட்டியான பதத்துக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கங்க. கடாயில் ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவை கிள்ளி இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மெது பகோடா, ஆனியன் பகோடாவுக்கெல்லாம் கிள்ளி பொரிப்போம்ல, அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக பொரிங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக விடுங்க. இது லேசாக பொன்னிறமாக மாறினா போதும். ரொம்ப வேகணும்னு தேவையில்லை. ரொம்ப செவக்க விட்டு கறக்கு முறக்குன்னு கிரன்ச்சியாக பொரிச்சிடாதீங்க. மெது பகோடாவுக்கு பொரிக்கிற மாதிரி பொரிச்சா போதும். ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி வெளியில் எடுத்தாச்சு. இது லேசாக ஆறுனதுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுக்கோங்க. இது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால தான் சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதே கப்பால் தான் 1 கப்பு சக்கரை சேர்த்துக்கிட்டோம். இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இந்த குங்குமப்பூ லட்டோட கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். இந்த பாகு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மோத்தி லட்டு இதே கலரில் இருக்கலாம்னாக்கா நீங்கள் எதுவும் கலர் சேர்த்துக்க தேவையில்லை. இந்த குங்குமப்பூ கலரே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாகுக்கு கம்பி பதம் தேவையில்லை. இது நல்லா கொதிச்சு லேசாக பிசு பிசுன்னு வரும்ல, அந்த பதம் வந்தால் போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக மோத்தி லட்டு ஆரஞ்சு ஃபுட் கலரில் தான் செய்வாங்க. உங்களுக்கு கலர் தேவையில்லைன்னா குங்குமப்பூ கலரோட விட்டுடலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த அந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 சிங்கிள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணும். இப்போ எல்லா மாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதே மாதிரி கொரன்னு பதத்திலேயே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்ச பாகை எடுத்துக்கலாம். பாகு நல்லா சுட சுட கொதிக்க இருக்கணும். இதில் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்த அந்த மாவை இந்த பாகோடு சேர்த்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், பாகு நல்லா சூடாக இருக்கணும். இல்லை அடுப்பில் இருக்கும் பொழுதே நீங்கள் இதே மாதிரி கிண்டினாலும் சரி. பொரிச்சு எடுத்த இந்த மாவை இந்த பாகு கூட ஒத்தாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கோம். இந்த சக்கரை திட்டமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சக்கரை வேணும்னாக்கா 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு சர்க்கரையோடு நல்லா ஊறுறதுக்காக ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யில் பொரிச்ச முந்திரி பருப்பு இதே மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா முந்திரி பருப்பை உடைக்காமல் அரை பயிராக கூட சேர்த்துக்கலாம். இதை ஒத்தாப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கடலை மாவு இந்த சர்க்கரையை இழுத்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கும் பொழுதே நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறம் 2 கையாலையும் நல்லா உருட்டி உருண்டையாக ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சாஃப்டாக மோத்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மோத்தி லட்டுக்கு இன்னும் கலர் வேணும்னாக்கா ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோக்காக தான் இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். மற்ற நேரத்தில் குங்குமப்பூ கலர் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். இந்த 1 கப் அளவு கடலைப்பருப்பு, அதாவது 1/4 கிலோ கடலைப்பருப்பில் 30 லட்டு வரைக்கும் செய்யலாம். உங்களுக்கு தேவைப்படுற ட்ரை நட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. பாதாம், வெள்ளரி விதையை கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கௌசி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.